அகாடமி. ஸோ இப்போ என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் ஆர்மியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எலிஜிபிலிட்டி என்ன, ஓகே, ஸோ ஃபிசிக்கல் க்ரைட்டீரியா என்ன இருக்கும், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நிறைய கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டார்டிங் டேட் 13 ஃபெப்லேருந்து 1 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. மோஸ்ட்லி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் 1 ஜூன் டு 15 ஜூன் டென்டேட்டிவ்லி. ஸோ அப்படின்னா மேபி அந்த டேட்ஸ்குள்ளே இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸோட அப்ளிகேஷன் ஃபீ 250 ருபீஸ் இருக்கும். ஆஃப்டர் தேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள்ன்றது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சேலரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 30,000 இல்லை 21,000 உங்களுக்கு சேலரியாக இன் ஹேண்டில் வரும் உங்களுக்கு கேஷாக. 9,000 கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணுவீங்க. அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் 9,000 பண்ணுவீங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 9,000 போடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் 21K இன் ஹேண்டாக வாங்குவீங்க. 18K உங்களுக்கு அந்த ஃபண்டில் சேவிங் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 25% ஆஃப் த பீப்புள் பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு ஆர்மிலே 25% பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவா நிதி கையில் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் நான் டாக்ஸபிள். ஸோ 10.4 lakhs உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் லைக் ஆஃப்டர் 10th நம்ம ஐடிஐ போகலாம். ஸோ ஆல்ரெல்ஸ் லைக் டிப்ளமா போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி படிக்கிறதோட இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேல்யூபிள். ஓகேங்களா? ஸோ மோர் ஆர்லெஸ் நீங்கள் டிஃபென்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஜென்ரல் அக்னிவீர் ஜிடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட்ஸ்மென்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 17.5 to 22 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். பிஃபோர் பார்ன் எப்போனா 1 ஜூலை 2005 to 1 ஜூலை 2009 இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? சோல்ஜர் டெக்னிக்கல். ஓகே, ஸோ இந்த சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு என்ன டிகிரி படிச்சிருக்கணுன்றதெல்லாம் இப்போ நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 17.5 இயர்ஸ் to 23 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். சிப்பாய் ஃபார்மா 19 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? சிபிடி இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் எல்லாருக்குமே சேம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த அக்னிவீருக்கு டிஃப்ரெண்ட், இந்த சிப்பாய் ஃபார்மா அண்ட் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உமன் மிலிட்ரி போலீஸும் இந்த இயர் இருக்குது, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் தட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி பேசிக்காக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 45% ஆஃப் மார்க் இருக்கணும். நீங்கள் ஸ்கோர் பண்ண 5 சப்ஜெக்ட்லையும் மினிமம் 33% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி இந்த அக்னிவீர் ஜிடிக்கு லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏஜ் 17.5 to 22 இருக்கணும். அக்னிவீர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 12th மினிமம் 50% ஆஃப் மார்க் இருக்கணும். சயின்ஸு, அதாவது ஒன்று பயோ குரூப்பு, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ஸ் எடுத்துருக்கணும். அதுவும் இல்லைனா நீங்கள் அட்லீஸ்ட் ஐடிஐ படிச்சிருக்கணும், ஆர்எல்ஸ் டிப்ளமா. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிவீர் டெக்னிக்கலில் நீங்கள் எலிஜிபிள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு. சரிங்களா? அக்னிவீர் கிளர்க் ஆர் ஸ்டோர் கீப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் 12th ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப்பும் எடுத்துக்கலாம், சயின்ஸ் குரூப்பும் எடுத்துக்கலாம். சரிங்களா? காமர்ஸ் மட்டும் கிடையாது, சயின்ஸும் எடுத்துக்கலாம். 60% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ எடுத்துருக்கணும்? 50% எடுத்துருக்கணும். சரிங்களா? இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், இன்கேஸ் சயின்ஸ் குரூப்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸில் மினிமம் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான், உங்களுக்கு 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். சரிங்களா? நான் ஸ்டடீஸில் ரொம்ப வீக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ட்ரேட்ஸ்மென் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 33% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இதில் ஹைட் எப்படி கொடுத்துருக்காங்க? ஸோ ஹைட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மென் அந்த ஆல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 166 தான். சரிங்களா? டெக்னிக்கலுக்கு 165. அதே மாதிரி கிளர்க்கு ஸ்டோர் கீப்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா 162. ஓகேங்களா? ஸோ ஹைட் ஸோ இதுதான் பார்த்தோன்னா சதர்ன் பிளெயின்ஸுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஹைட். இந்த ஹைட் இருந்தாலே எலிஜிபிள்.
அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைமும் குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 5 minutes 30 secondsல ஓடுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. குரூப் 2 பிட்வீன் 5:45 ஓடினீங்கன்னா 48 மார்க்ஸ். 6 நிமிஷத்துக்குள்ள ஓடினீங்கன்னா 36, 6.25 நிமிஷம் வரைக்கும் ஓடலாம் 24 கிடைக்கும். சேம் லைக் தட் புல்லப்ஸ் 10 புல்லப்ஸ் எடுத்தீங்கன்னா 40 மார்க், 9 புல்லப்ஸ் எடுத்தீங்கன்னா 33. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. 9 feet டிச் வந்து நீட் டு குவாலிஃபை ஜிக்ஸாக் பேலன்ஸ் ஜஸ்ட் வந்து நீங்க அதை தாண்டினாலே போதும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கலும் கிளர்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீட் டு குவாலிஃபை தான். ஸோ எல்லா டெஸ்ட்லையும் வந்து என்ன பண்ணணும்னா குவாலிஃபை ஆகணும். அப்போ அக்னிவீர் டெக்னிக்கல் இருக்கிறவங்க 6 நிமிஷம் 15 செகண்ட் ஓடினாலே குவாலிஃபை தான். புல்லப்ஸில் மினிமம் புல்லப்ஸ் எடுத்தாலும் குவாலிஃபை தான். ஜஸ்ட் 9 feet டிச்சையும் ஜிக்ஸாக் பேலன்ஸையும் தாண்டினீங்கனாலே யூ ஆர் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்னா 1.6 கிலோமீட்டர். அதாவது ஒரு லேப் வந்து 400 மீட்டர்ஸ் இருக்கும், 4 லேப் ஓடுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ், ஒன்லி ஃபார் உமன்ஸ் 17.5 to 22 இயர்ஸில் இருக்கணும். 10 சப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 45% எடுத்துருக்கணும். மினிமம் எல்லா சப்ஜெக்ட்லையும் 33% வந்து இருக்கணும். இருந்தாலே உமன் மிலிட்ரி போலீஸ்க்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 minutes 30 secondsக்குள்ள ஓடினீங்கன்னா 60 மார்க்ஸ் கிடைக்கும். 7 minutes அதாவது பிஃபோர் 30லேருந்து 8 minutesக்குள்ள ஓடினீங்கன்னா 48 மார்க்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து குதிக்க வேண்டியது எவ்வளோனா 7 feet டிச் குதிக்கணும், ஜிக்ஸாக் பேலன்ஸ் பேசிக்காக. ஓகேங்களா? புல்லப்ஸ், ஓகேங்களா? புல்லப்ஸ் வந்து நீங்கள் 5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ். ஓகே, மினிமம் ஒரு புல்லப்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் ரன் பண்ணணும் உமன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தேட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜரில் நர்சிங் அசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டெக்னிக்கல். ஸோ பயாலஜி குரூப் எடுத்திருப்பீங்க இல்லையா, பயாலஜி 12th. ஸோ அவங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து அக்ரிகேட்டாக எடுத்துருக்கணும். எல்லாமே மொத்தமாக ஒரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 40% எடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள். அதே மாதிரி இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 17.5 to 23 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 1 July 2004லேருந்து 1 July 2009க்குள்ளே பிறந்தவங்க வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ இதில் வந்து மினிமம் ஹைட் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இவங்க ரன்னிங் பார்த்தீங்கன்னா 6 minutes 15 seconds வந்து இருக்கணும். ஸோ புல்லப்ஸும் ஜஸ்ட்டு 6 அடித்தா போதும். 9 feet டிச்சோ ஜிக்ஸாக் பேலன்ஸோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சேம் லைக் தட் அக்னிவீர் டெக்னிக்கல் மாதிரியே. சிப்பாய் ஃபார்மா இது செப்பரேட். அதாவது இவங்க என்ன படிச்சிருக்கணும்னா டிப்ளமா இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும், ஆர்எல்ஸ் பேச்சுலர் இன் ஃபார்மசியும் படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி படிச்சிருந்தாலே இந்த சிப்பாய் ஃபார்மா வந்து எலிஜிபிள். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19 to 25 இயர்ஸ்க்குள்ள வந்து அவங்க வந்து இருக்கணும். சரிங்களா? இதுலேயும் உங்களுக்கு மினிமம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 165 சென்டிமீட்டர்ஸ். ஸோ சேம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் உங்களுக்கு. 6 minutes 15 secondsல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பீம் புல்லப்ஸ் வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆனாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 20,000+ வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட் அப்ளை லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஃபர்தராக ஆன்லைன் கிளாஸஸ், ஸோ ஆன்மீ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் இன் ஒன் கிளாஸஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து ரயில்வேஸ் எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபர்தராக இருக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் ப்ளே ஸ்டோர் இருக்குது, டெமோ கிளாஸஸ் போய் பார்த்துக்கலாம், டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.